இணைந்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். புதுச்சேரியில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் விழா கடைசி நேரத்தில் ரத்தானதால் பொதுமக்கள் அவதி அடைந்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் இளவமுதன். இளவமுதன், விவரங்கள். மனிஷா, புதுச்சேரி அரசு சார்பில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா 800 ரூபாய் மதிப்பிலான பொங்கல் பொருட்கள் வழங்கும் தேதி அறிவிக்கப்பட்டது. அதாவது இன்று மாலை அது வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. இதன்படி முதலமைச்சருடைய வீட்டிற்கு அருகில் உள்ள திலாசுப்பேட்டை ரேஷன் கடையில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. பொங்கல் பொருட்களாக 4 கிலோ பச்சரிசி, 1 கிலோ நாட்டு சர்க்கரை, 1 கிலோ பாசிப்பருப்பு, 300 கிராம் நெய், 1 கிலோ சூரியகாந்தி எண்ணெய் மற்றும் ஒரு பை என 6 பொருட்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாகை, ஏனம் ஆகிய அனைத்து பகுதிகளையும் சேர்ந்த அனைத்து குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன்தாரர்களுக்கு 3,70,000 ரேஷன் கார்டுகளுக்கு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதற்கான பொருட்கள் அனைத்தும் வந்த நிலையில் முதலமைச்சர் இன்று மாலை 4:30 மணிக்கு இந்த பொருட்களை கொடுப்பார் என்று கூறப்பட்டது. ஆனால் திடீரென்று அதிகாரிகள் அந்த பொருட்களை எடுத்து மீண்டும் ரேஷன் கடையில் வைத்தார்கள். என்னவென்று பொதுமக்கள் கேட்டபொழுது விழா திங்கட்கிழமைக்கு ஒத்தி வைக்கப்பட்டதாக தெரிவிக்கிறது. என்ன காரணத்துக்காக இது ஒத்தி வைக்கப்பட்டது என்று பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. அறிவிப்பு பலகையில் இன்று பொருட்கள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பையும் அழைத்துவிட்டு அதிகாரிகள் புறப்பட்டு சென்றனர். நாம் விசாரித்த வகையில் நெய் மற்றும் சில பொருட்கள் இன்னும் கிடைக்கவில்லை. அனைத்து பொருட்களையும் ஒருங்கிணைத்து கொடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கூறியதாக தெரிகிறது. இந்த பரிசு பொருட்களில் முதலமைச்சருடைய படமும் பிரதமருடைய படமும் இடம்பெற்றிருக்கிறது. வழக்கமாக ஆளுநரின் படமும் முதலமைச்சர் படமும் தான் இருக்கும். ஆனால் ஆளுநர் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க முதலமைச்சர் மற்றும் பிரதமர் படம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த விழா திடீரென தள்ளி வைக்கப்பட்டதற்கான காரணம் அரசு தரப்பில் இன்னும் விளக்கமாக தெரிவிக்கப்படவில்லை. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி இளவமுதன்.